வணக்கம். நம்ம சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு நவகிரகங்களும் மனித உடம்பில் இருக்கிற 7 சக்கரங்களுக்கும் இருக்கிற தொடர்புகளை நம்ம பார்க்கலாம். நவகிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். இதில் முதல்ல சூரியனை நம்ம பார்ப்போம். சூரியனோட காரகத்துவங்கள், தனித்தன்மைகள். நவ கிரகங்களின் தலைவன் அப்படின்னாவே சூரியன் தான். சூரியனை அடிப்படையாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இயங்குது. அதனால தான் சூரியனை நவகிரகங்களின் தலைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்திறமை, தலைமை தாங்குகிற பண்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனின் ஒளி எல்லா உயிரினங்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் சரிசமமாக கிடைக்கிற மாதிரி அவரோட ஆதிக்கத்தில் இருக்கிற நபர்களும் சரிசமமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ரகசியம் இருக்காது. இயல்பாக வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதனாலேயே அவங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம், பேர், புகழ் எல்லாமே எப்போவுமே அவங்கக்கிட்ட இருக்கும். சூரியன் தான் ஒளிக்கு அதிபதி. சூரிய ஒளி இல்லாமல் எந்த உயிரினங்களும் உயிர் வாழவும் முடியாது, புதுசாக உருவாக்கவும் முடியாது. இதனால தான் அவரை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பித்ருக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் பிறக்கிற நேரத்தில் ராசி மண்டலத்தில் சூரியனோட ஒளி படுற இடத்தை தான் நம்ம லக்னமாக எடுத்துக்கிறோம். பொதுவாக ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதிபதியான கிரகங்கள் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் லக்ன பாவகத்துக்கு சூரியன் தான் காரணமாக வராரு. லக்ன பாவகத்துக்கு இவர் அதிபதியாக வர்றதுனால ஜோதிட சாஸ்திரத்தில் இவரை ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனித உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி, தன்னம்பிக்கை, தைரியம், சுயமரியாதை, கௌரவம் இது போன்ற விஷயத்துக்கு எல்லாமே இவர் தான் அதிபதியாக வராரு. சித்திரை மாதத்தில் சூரிய பகவானோட ஒளிக்கதிர்களுக்கு ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் மேஷத்தில் அவர் உச்சம் அப்படிங்கிற ஒரு அதிகபட்ச நிலையை அடையிறாரு. அதே மாதிரி அதற்கு நேர் எதிராக துலாம் ராசியில், அதாவது ஐப்பசி மாதத்தில் தன்னோட வலிமையை இழந்து நீச்சத்தன்மையை சூரிய பகவான் அடையிறாரு. இயற்கை ரீதியாக அந்த நீச்சத்தன்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஐப்பசி மாதம் பொதுவாகவே அடைமழை காலம், மேகமூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சூரிய ஒளிக்கதிர்கள் பூமி மேலே படுறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவரை நம்ம நீச்சத்தன்மையில் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இயற்கையும் ஜோதிடக்கலையும் ஒரே மாதிரி இருக்கிறத நாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை உணர முடியும். ஜோதிடத்தில் அரசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சூரிய பகவான் எப்போவுமே அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கிரகத்தோடையும், செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிரன் கிரகத்தோடையும் அருகருகே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அமைப்பை ஜோதிட சாஸ்திரத்தில் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த மாதங்களில் பெரும்பாலும் சூரியனோட புதன் சேர்ந்திருப்பார். ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த மாதங்களில் சூரியனுக்கு முன்னாடி ராசியில் பயணிப்பார். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை இந்த மாதங்களில் பெரும்பாலும் சூரியனுக்கு பின் ராசியில் புதன் சஞ்சரிப்பார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையை வச்சு அவரோட அப்பாவை பற்றியும், ஜாதகரோட தொழில் திறமையை பற்றியும், அரசாங்க தொடர்புகள் பற்றியும் நம்ம ரொம்பவுமே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கத்தில் ரொம்ப பெரிய தலைமை பதவி இதை பற்றி நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக சிம்ம ராசியோட அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும். சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். இது ரெண்டும் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க ஜாதகத்தில் யோக தசாபலன்கள் நடக்கும்போது மிகப்பெரிய யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஒரு ஜாதகருக்கு சூரியன் நல்லா பலமாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு ஆன்ம பலம் அதிகமாக இருக்கும். தன்னைத்தானே உணர்கிற சக்தி இயற்கையாகவே சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களில் கலந்துக்குவாங்க. அதன் மூலமாக பேர், புகழ் இந்த மாதிரி விஷயங்கள் இயற்கையாகவே அவங்களுக்கு அமையும். சூரியனின் ஆதிக்கத்தில் மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மூலிகைகளோட விசேஷ தன்மைகளை கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கும் இவங்களுக்கு. பஞ்சபூத அடிப்படையில் சூரிய பகவான் நெருப்பு சக்திக்கு காரணமாக இருக்கிறாரு. இவருக்கு சாதகமான நிறமாக இளம் சிவப்பு, அதாவது ஆரஞ்சு கலரு. கிழக்கு திசை இவருக்கு சாதகமாக இருக்கும்.
பகல் நேரத்தில் இவருக்கு சக்தி அதிகமாக இருக்கும். சூரியனுக்கு உரிய மலர் செந்தாமரை, உரிய தானியம் கோதுமை. சூரியனுக்கு ஏற்ற உலோகம் தாமிரம், சூரியனுக்கு ஏற்ற கிழமை ஞாயிறு. சூரியனின் நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனின் ராசி சிம்மம். சிவன் வழிபாடு சூரியனுக்கு மிகவும் உகந்தது. இன்னும் அதிகமான விவரங்களை அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.